ஸ்ருதிஹாசன். ஸ்ருதிஹாசனை பற்றி சொல்லணுன்னா, அவங்களோட வளர்ச்சிங்கிறது ரொம்ப பெரிய லெவலில் தான் இருக்குது. அதாவது என்னதான் வந்து ஒரு பெரிய லெஜண்டோட பொண்ணாகவே இருந்தாலுமே, அவரோட இமேஜே இல்லாமல் தான் வந்து இன்னும் சாதிக்க முடியும்ன்ட்டு பாட்டுனாலையும், தன்னோட நடிப்பு திறமையாலையும், இப்படி வந்து டான்ஸ்னாலையும் வந்து அவங்க வந்து ரசிகர்கள் மத்தியில் இடம் பிடிச்சிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட அவங்களோட சொத்து மதிப்பு என்ன அப்படிங்கிறத வாங்க இன்றைக்கி பார்க்கலாம். 39 வயதில் இத்தனை கோடிக்கு சொத்துக்கு சொந்தக்காரியா ஸ்ருதிஹாசன்? உலகநாயகன் கமலஹாசனின் மூத்த மகள் என்ற அடையாளத்தோடு தமிழ் சினிமாவில் நாயகியாக களமிறங்கியவர் ஸ்ருதிஹாசன். பாடகி, இசையமைப்பாளர், நாயகி என பன்முகம் கொண்ட ஸ்ருதிஹாசன் இசைத்துறையில் அதிக ஆர்வம் காட்டி வருகிறார். அவரது நடிப்பில் கடைசியாக சலார் திரைப்படம் வெளியாகி கலவையான விமர்சனத்தை பெற்றது. தற்போது இவர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி படத்தில் நடித்து வருகிறார். இன்று நடிகை ஸ்ருதிஹாசன் தனது 39வது பிறந்தநாளை கொண்டாடும் நிலையில் அவரது சொத்து மதிப்பு குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. அப்பா முன்னணி நடிகராக இருந்தாலும் ஸ்ருதிஹாசன் தனது 21 வயதில் இருந்தே வேலைகள் செய்து தன்னை பார்த்து கொள்கிறார். ஸ்ருதிஹாசன் தனியாக சம்பாதித்து மொத்தமாக 80 முதல் 90 கோடி வரை சொத்து சேர்த்து வைத்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் சொகுசு பங்களா வைத்துள்ளார். ரியல் எஸ்டேட்டிலும் முதலீடு செய்துள்ளார். அவரிடம் ரேஞ்ச் ரோவர் ஸ்போர்ட், ஆடி Q7 என்ற சொகுசு கார்களும் உள்ளதாம். உண்மையிலே பெரிய விஷயந்தாங்க. ஒரு லெஜண்ட் அவங்களோட பொண்ணு தான் அவங்க. பட் அவங்களுக்கான ஒரு தனி இடத்த வந்து பிடிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். இதுக்கு ஒரு பெரிய உதாரணமாக நம்ம யாரை சொல்லலாம்னா நம்ம விஜய் சார் வந்து சொல்லலாம். எப்படி எஸ்ஏசியோட ஒரு பையனாகவே வந்து தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானாலும், பட் இப்போ தமிழ் சினிமாவோட மறக்க முடியாத நடிகர் அப்படிங்கிற ஒரு பெரிய வந்து இடத்த வந்து பிடிச்சிருக்காருன்னா அது நம்ம விஜய் சாரால் மட்டும்தான் முடியும். இப்போ ஒரு தனி கட்சியையும் ஆரம்பிச்சிருக்காரு. அப்படிப்பட்டவர் தான் வந்து நம்ம விஜய் சாரும். ஏன் இப்படி பார்த்தீங்கன்னா நிறையா லெஜண்டோட பசங்களோ பொண்ணுங்களோ வந்து சினிமாவில் வந்து நடிக்க வந்தாங்க. பட் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு படம் 2 படம் அதுக்கு மேலே வந்து அவங்களால வந்து ஜொலிக்க முடியல. ஏன் நம்ம பிரபு சாரோட பையன் வந்தார். ஒரு 2 படத்துக்கு மேலே அவர் பார்த்திங்கன்னா 3வது படத்துக்கு ரொம்ப திணறிட்டு தான் இருக்கார். அதே மாதிரி ஜீவா சார் எடுத்துக்கலாம். ஜீவா சாருக்கெலாம் ஒரு நல்ல கதை கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜயகாந்த் சாரோட பையனுக்கும் ஒரு நல்ல கதை கிடைக்கணும் அப்படிங்கிறது எனக்குலாம் ரொம்ப ஆசை இருக்குது. அவருக்கெலாம் கிடைச்சிடுதுன்னா ரொம்ப பெரிய லெவலில் வந்தார்னா இன்னும் சந்தோஷப்படலாம். ஸோ அப்படி இருக்கிறப்ப ஸ்ருதிஹாசன் தனக்கான இடத்த தேடி அதில் வந்து உட்காந்துருக்காங்க இல்லையா, அது உண்மையிலே பெரிய பெரிய இதுதான். இப்போ முன்னணி நடிகைகளில் ஒருத்தங்களாகவும் ஸ்ருதிஹாசன் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்க சொல்ல அவங்களுக்கு வந்து 80 முதல் 90 கோடி ரூபாய் சொத்துலாம் இருக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயமெல்லாம் எனக்கு தெரியலை. இதை விட அதிகமாகவே இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்க தான் செய்யும். ஸோ மேலும் இது போல் சுவாரஸ்யமான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சினி ஜங்ஷன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக்னால தான் என்னால் டெய்லி வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்குது. அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.